ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சைடிஷ் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்ல, நம்ம நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இவ்வளவு இந்த அளவுக்கு நல்லா ஒரு கைப்பிடிக்கு மேலே தான் இருக்கும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நம்ம நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் நைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் 3 பெரிய தக்காளி வந்து எல்லாமே பெரிய தக்காளி தான். ஒரு தக்காளியை மட்டும் இதில் சேர்த்துட்டு கல்லுப்பு போட்டு வதக்கிட்டு மிச்சம் 3 தக்காளியை வந்து நான் மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துக்க போகிறேன். இந்த எல்லா தக்காளியுமே நான் மிக்சியில் அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் சும்மா தக்காளி கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்குங்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி திக்னஸ்ஸாக ஒரு கொலன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதுதான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் எனக்கு இப்படி போடணும்னு பிடிச்சிருந்தது. அதனால் சரின்னு ஒரு தக்காளியை மட்டும் நான் அந்த மாதிரி போட்டுட்டு மிச்சம் தக்காளியெல்லாம் நான் மிக்சியில் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். அதோட ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதுவே கொஞ்சம் காரம் இருந்தது, 1 ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். காரம் நம்ம குறைச்சி காரம் எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக இருக்கோ அது அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே நேரம் ரொம்ப காரமாக இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிட முடியாது. நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அந்த காரத்தை வந்து அது பேலன்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து செஞ்சுருக்கேன். கொஞ்சம் திக்னஸ், கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. மல்லித்தூள் வந்து ஆப்ஷனல் தான். சேர்க்கலைன்னா கூட நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து செய்கிறது அது ஒரு மெத்தடு. மல்லித்தூள் சேர்த்து செஞ்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். அதனால் நான் அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா மூடி கொஞ்சம் அந்த தண்ணி வற்றி அந்த தக்காளி வெங்காயம்லாம் அதோடு சேர்ந்து நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் ஒரு மூடி நல்லா வேக வச்சுக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். 5 நிமிஷமே தாராளம்தான். நம்ம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வேக விட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும். தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால் அந்த மாதிரி நான் வந்து மூடி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. நம்ம இடையில ஒரு தடவை 2 தடவை எடுத்து நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிருச்சுன்னா போயிடுச்சுல, அதுக்காக சொல்கிறேன். கடைசியில் இறக்கும்போது கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து நான் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கு கூட நம்மளுக்கு சைடிஷாக சாப்பிட நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி திக்னஸில் தானே இருக்குது, அதனால் நம்ம சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு காலையிலே தான் வச்சுருக்கேன். சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு சைடிஷ் வச்சு சாப்பிடுங்க. இது வந்து கெட்டும் போகாதுங்க. நம்ம வெளியில் எங்கேயும் போகிறோம்னா கூட இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சூப்பரான சாஃப்டான ஒரு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், தக்காளி வறுவல் சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். தேங்க்யூ.